மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லேரி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவரது வீட்டில் சுமார் 5 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று நுழைந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்தான தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் வீட்டுக்குள் புகுந்த பாம்பை சுமார் அரை மணி நேரம் போராடி பிடித்தனர். மேலும் பாம்பை குடியாத்தம் வனத்துறையிடம் தீயணைப்பு துறையினர் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகாதானபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட நிழற்குடை பயன்பாட்டுக்கு கொண்டு வராததால் கால்நடை மற்றும் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. இதனால் இந்த நிழற்குடை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தும் மேலும் அந்த பகுதியில் பேருந்துகள் நின்று செல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் ரவுடியை தலை துண்டித்து கொலை செய்த வழக்கில் மேட்டு மகாதானபுரத்தைச் சேர்ந்த பூபாலன், சண்முக வடிவேல், ரஞ்சித்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்ய முயன்றபோது பூபாலன் என்ற குற்றவாளி தப்பி ஓடியதில் கீழே விழுந்து கைமுறிவு ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சண்முக வடிவேல் நேற்று குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் மற்றொரு குற்றவாளியான ரஞ்சித்குமாரை குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டத்தில் டாக்டர் அம்பேத்கரை அவமதிப்பு செய்து பேசியதாக அமித்ஷாவை கண்டித்து சேலம் மேற்கு மாவட்ட சேலம் காங்கிரஸ் கட்சியினர் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை புறநகர் மாவட்டம் பனையூர் 197வது வட்டம் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பில் கட்சி கொடியேற்று விழா மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் கலந்து கொண்டு 45 அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து 3 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ராமிரெட்டிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருந்த மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியுள்ளனர். இதை பார்த்த கிராம மக்கள் மரம் வெட்டுவதை தடுத்து கேள்வி எழுப்பியதால் மரங்களை போட்டுவிட்டு மரத்தை வெட்டிய கும்பல் தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் தாரமங்கலம் காவல் நிலையத்திலும் ஓமலூர் தாசில்தார் மற்றும் மேட்டூர் சார் ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடத்தும் பொள்ளாச்சி திருவிழா இன்று துவங்கியது. மேலும் காவல் கண்காணிப்பாளர் இதில் கலந்து கொண்டு பொள்ளாச்சி திருவிழாவின் ஜோதி, தேசிய கொடி மற்றும் பொள்ளாச்சி திருவிழாவின் கொடிகளை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர், இந்த 9 நாட்கள் நடக்கும் திருவிழா பொள்ளாச்சியில் பல்வேறு இடங்களில் நடப்பதால் பொள்ளாச்சி மற்றும் வால்பாரி, சரகம், ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கவும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். நடந்துட்டு இருக்கு. இந்த விழா 9 நாட்கள் நடக்குது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி விழாவில் அதிகமான மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால போக்குவரத்து ஏற்பாடுகளும் அதே போல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கும் காவல்துறையில் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பசுமை தாயகம் அமைப்பின் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க அந்த அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்த நிலையில் அவர் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் ஆற்று நீரில் மாசு ஏற்படுத்துபவர்களை கண்டறிந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார். கழிவுகளை சுத்திகரிக்காம நிலத்தடி நீர்ல கலந்துடுறாங்க. ஆழ்துளை கிணறு போட்டு கலக்குறாங்கன்றதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. கிணறு வெளியில விட்டா தெரிஞ்சிரும்னு கிணறு போட்டு உள்ள அனுப்புறாங்க. எவ்வளவு 30 அடி ஆழத்துக்கு கூட கிணறு போட்டு உள்ள போடுறாங்க அப்படின்றது. தண்ணியை கெட்ட தண்ணியா நிலத்தடி நீரோட கலக்குறாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான செய்தி. திறந்த வெளியிலும் கலந்து விடுறாங்க. அப்போ ஒசூரை சுற்றியுள்ள மக்கள், நம்ம எல்லாம் ஒசூர் தானே, இங்க எல்லாருமே ஒசூர்ல தான் வாழறோம், அப்படியே கிருஷ்ணகிரியில வாழறோம். அப்ப என்ன தண்ணியை நம்ம குடிக்கிறோம்? நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அடிப்படை உரிமையான நல்ல நீர், அதுவே இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல கழிவு நீர், கிருஷ்ணகிரி மாவட்டமா இருக்கட்டும் இல்ல ஒசூர்லயா இருக்கட்டும், கழிவு நீர் அதையும் கொண்டு போய் ஏரியில கலக்குறாங்க. அப்போ ஏரிக்கு தண்ணியும் கெட்டதாயிடுது. இங்க
கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது இல்லவே இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புளியங்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள வனத்துறை சோதனை சாவடியில் வன காவலர்களுக்கு பணம் கொடுத்துதான் செல்ல வேண்டும் என வாகன ஓட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வன காவலர் குறித்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் இவர் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து புதிய சோதனை சாவடி அலுவலரை நியமிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலய மார்கழி மாத திருவிழாவினை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பால்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.